நல்லா தெளிவா புரிஞ்சுக்கீங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுனாலதான் குழந்தைகள் வரைக்கும் இன்னைக்கு அரசியல் பற்றிய சிந்தனை அதிகமாயிருக்கு. கடமைக்காக ஓட்டு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு கடமையோட ஓட்டு போடுறாங்க. எந்த ஒரு எலெக்ஷனுக்காவது ஃபாரின்ல இருந்து இவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்ற வரலாறு இருக்கா? கிடையாது. இதுதான் வரலாறு. சினிமா பார்ப்பவர்களை கூட முழுக்க முழுக்க அரசியல் பக்கம் திரும்ப வச்ச ஒரே தலைவன் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். மன்னராட்சியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு. பல உயிர்களை இழந்தது நம்மளோட தமிழக வெற்றி கழக இயக்கம். எக்காரணத்தை கொண்டு ஒரு நாளும் வீழாதுங்க. கடல் போல எப்படி பொங்கி எழுகிறதுன்னு மே 4ஆம் தேதி மதியமே பாப்பீங்க. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. கான்பிடென்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். இந்த தேர்தலோட முடிவு தொங்கு சட்டமன்றமா இல்ல டிவிக்கோட பெரும்பான்மை ஆச்சு அப்படின்றத அடுத்த வீடியோல ஃபைனல் அவுட்ட தரமா பாத்துறலாம். இவனுக்கு இல்லடா கடிவாளம், இவன் வரலாற்றை மாத்தி